ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சத்யாஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே நான் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். ஒன்று பெரிய புடலங்காய், ஒன்று சின்ன புடலங்காய். இது வீட்டில் காய்ச்சது. இந்த புடலங்காவை இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 7 சின்ன வெங்காயத்தை ஒன்று பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். 7 பல்லு பூண்டு, ஒரு பெரிய பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்து நம்ம 1 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர் வந்து 50 ml தான் இருக்கும். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணுறேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம இந்த கழுவி வச்ச பருப்பை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க பூண்டு பல், வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நான் பாதி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்னும் பாதி வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பாதி பச்சை மிளகாய், பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம புடலங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு புடலங்காய் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துடலாம். 2 விசில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைவல் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு கை தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம ஆல்ரெடி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் விழுதை. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. புடலங்காய் எல்லாமே நல்லா கரெக்டாக வெந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி திருப்பி இந்த குக்கரை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நல்லா லிக்விடாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் விழுது சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ தேங்காய் விழுது சேர்த்துடலாம். அந்த தேங்காய் ஜார்லேயே கொஞ்சம் தேங்காய் இருக்கும், அதோட லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நான் தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பொருள் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் 5 எடுத்திருக்கேன். பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் வெடித்தோன்னே பெருங்காயத்தூள், வரமிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்து தாளிச்சிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதி வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு. எல்லா வெஜிடேரியன் சாப்பாடோடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.